ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். காரக்குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். கடாய் சூடானதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம், நறுக்கிய 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்ல பழுத்த தக்காளி 1 சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ அதோட நறுக்கிய கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு அது எல்லாம் அனைத்தும் ஒன்றா சேர்த்துக்கிறேன் நான். ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் காய்கறி நல்லா வெந்து காய்கறியிலலாம் நல்லா உப்பு சார்ந்து இருக்கும். வதக்கும் போதே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ ஒரு சின்ன தக்காளி அளவு ஊற வச்ச புளியோட குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கரைச்சி ஊற்றிக்கிறேன். மசாலா அந்த புளி சாதத்தோட சேர்கிற வரை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், குழம்புல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மிக அருமையான எளிதான பொருட்களை வைத்து சுவையான காரக்குழம்பு ரெடி. ஒரு முறை இது மாதிரி செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.